வணக்கம். உங்களை மீண்டும் இந்த ஒரு ஆழ்ந்த தேடலில் சந்திப்பதில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. எனக்கும் அதே மகிழ்ச்சி இருக்கு. இன்னைக்கு நம்ம தேடல் ரொம்பவே வித்தியாசமா இருக்க போகுது. கண்டிப்பா. வழக்கமா நாம இந்த நிகழ்ச்சியில பெரிய பெரிய புத்தகங்கள், பல வருஷமா நடந்த ஆராய்ச்சிகள் இதையெல்லாம் பத்தி தான் பேசுவோம். ஆனா இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறது வெறும் 8 வரிகள் கொண்ட ஒரு சின்ன பாடல். ஆமா, ஞானசரியை 15 அப்படிங்கிற ஒரு ஒற்றை பாடல். இத கேட்கும் உங்களுக்கு ஒருவேளை தோணலாம், வெறும் 8 வரிக்குள்ள அப்படி என்ன உலகமகா ரகசியம் இருந்தோட போகுதுன்னு. அது ஒரு இயல்பான கேள்விதான். நாம வாழ்ற இந்த நவீன உலகத்துல இப்ப பாத்தீங்கன்னா தகவல்கள் ஒரு சுனாமி மாதிரி நம்மள தாக்கிக்கிட்டு இருக்கு. எங்க திரும்பினாலும் டேட்டா, செய்திகள். ம் ஆனா இவ்ளோ தகவல்கள் இருந்தும் மனிதர்களுக்கு அந்த தெளிவு அல்லது ஞானம் கிடைக்குதான்னு கேட்டா ரொம்ப அரிதுதான். உண்மைதான். எத்தனையோ லைப்ரரிகளை தேடி படிச்சாலும் கிடைக்காத ஒரு மாபெரும் தெளிவு இந்த சின்ன பாடலோட வார்த்தைகளுக்குள்ள எப்படி நுட்பமா ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத தேடி போறது தான் இன்னைக்கு நம்மளோட நோக்கம். சரியா சொன்னீங்க. இந்த வரிகள் வெறுமனே இலக்கணத்தால உருவாக்கப்பட்ட எழுத்துக்கள் கிடையாது. பல வருஷ உள்நோக்கிய தேடலோட வெளிப்பாடு. இத நம்ம ஒரு வாழ்வியல் உளவியலோடு பொருத்தி பார்த்தோம்னா மனித மனதோட சிக்கல்களை அவிழ்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருவி இது. சூப்பர். இதை நாம கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். இந்த பாடலோட முதல் 2 வரிகளை நான் இப்போ வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனமா கேளுங்க. சத்திய வேதாந்தம் எல்லாம் சித்தாந்தம் எல்லாம் தனித்தனி மேல் உணர்ந்துணர்ந்தும் தனை உணர்தற்கரிதாய். இந்த வரிகளை படிக்கும்போதே எனக்குள்ள நிறைய கேள்விகள் வருது. இப்போ ஒருத்தர் வேதாந்தம் சித்தாந்தம்னு அத்தனை பெரிய தத்துவங்களையெல்லாம் படிக்கிறாரு. ஆமா, சும்மா மேம்போக்கா படிக்கல. தனித்தனி மேல் உணர்ந்துணர்ந்தும்னு பாடலாசிரியர் சொல்றார். அதாவது ஒவ்வொன்னையும் பிரிச்சு ரொம்ப ஆழமா பகுப்பாய்வு செய்து படிக்கிறார். ஆமா, திரும்ப திரும்ப படிக்கிறார். எக்ஸாக்ட்லி. இவ்வளவு பெரிய அறிவாற்றலை பெற்ற பிறகும் கூட தன்னை உணர்தல், அதாவது தனக்குள் இருக்கிற உண்மையை அறிஞ்சுக்கிற விஷயம் மட்டும் அவருக்கு ஏன் அத்தனை கடினமா இருக்கு? அது ஏன் அரிதாய் மாறுது? எத்தனையோ சிக்கலான பிரபஞ்ச கோட்பாடுகளை கத்துக்கிட்ட மூளைக்கு தன்னை புரிஞ்சுக்கிறது மட்டும் ஏன் சாத்தியமில்லாம போகுது? இது மனித குலத்தோட ஆக பெரிய முரண்பாடுகள்ல ஒண்ணு. இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அறிவுபூர்வமா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதற்கும் அனுபவபூர்வமா தன்னை உணர்வதற்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய இடைவெளி. அதாவது இன்டெலெக்சுவல் நாலேஜுக்கும் செல்ஃப் ரியலைசேஷனுக்கும் உள்ள வித்தியாசம். அதேதான். இத உங்களுக்கு புரியற மாதிரி ஒரு உதாரணத்தோட சொல்றேன். தத்துவங்களை படிக்கிறது ஒரு வரைபடத்தை வாசிக்கிற மாதிரி. இப்போ ஒரு அழகான மலைய பத்தின மேப் ஒன்னு உங்ககிட்ட இருக்கு. ஓகே. அந்த மேப்ப நீங்க பல வருஷமா ஆராயலாம். அந்த மலையோட உயரம் என்ன, அங்க வீசுற காத்தோட வேகம் என்ன, எந்த பாதையில போனா உச்சிய அடையலாம், இப்படி அத்தனை சித்தாந்தங்களும் உங்களுக்கு அத்துப்படியா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அந்த வரைபடத்தை நீங்க எவ்வளவுதான் உணர்ந்து உணர்ந்து படிச்சாலும் உங்களுக்கு அந்த மலையோட குளிர்ச்சியோ அங்க வீசுற காத்தோட ஸ்பரிசமோ நிச்சயமா கிடைச்சிட போறது கிடையாது. ரொம்ப அருமையான ஒரு உதாரணம். அதாவது ஒரு ஹோட்டலோட மெனு கார்டை எவ்வளவு சுவாரஸ்யமா உட்காந்து படிச்சாலும் அது நம்ம பசிய தீர்க்காது. எக்ஸாக்ட்லி. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். தத்துவங்கள் எல்லாமே நம்மள அந்த உண்மையை நோக்கி அழைச்சிட்டு போக எழுதப்பட்டது தானே. அவை வழிகாட்டிகள் இல்லையா? அப்புறம் ஏன் அந்த அறிவே ஒரு தடையா மாறுது? ரொம்ப சரியான கேள்வி. வழிகாட்டிகர் கண்டிப்பா தேவைதான். ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா, மனித மனம் அந்த வரைபடத்தையே உண்மைன்னு நம்ப தொடங்கிடுது. வேதாந்தமாகட்டும் சித்தாந்தமாகட்டும் அவை எல்லாமே உண்மையை நோக்கி சுட்டிக்காட்டுற விரல்கள். ஆனா நாம என்ன பண்றோம்னா அந்த விரலையே பிடிச்சுக்கிட்டு தொங்குறோம். அது சுட்டிக்காட்டுற அந்த எல்லையற்ற வானத்தை பார்க்க தவறின்றோம். மூளையில தகவல்களை சேர்த்து வைக்கிறது வேற, விழிப்புணர்வோடு தன்னை உணர்றது வேற. அப்போ தன்னை உணர்தல் அப்படிங்கிறது புத்தகங்கள்ல இல்லைன்னு சொல்றீங்க? கண்டிப்பா இல்ல. நீங்க எவ்ளோ பெரிய தத்துவ ஞானியா இருந்தாலும் சரி, அந்த தத்துவங்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் உங்களை கூட்டிட்டு போகும். அதுக்கப்புறம் அந்த அறிவோட மூட்டை கீழே வச்சிடணும். ஆமா, கீழே வச்சுட்டு தனக்குள்ள ஒரு ஆழமான தேடலை தொடங்கலாம். மட்டுமே அந்த தன்னுணர்ச்சி சாத்தியம். இதத்தான் இந்த முதல் வரிகள் ஒரு எச்சரிக்கையா நமக்கு உணர்த்துது. ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. அறிவை மூளையில சேர்த்து வைக்கிறது ஒரு கட்டத்துல சுமையா மாறிடுதுன்னு நல்லாவே புரியுது. அப்படியானால் அந்த தத்துவங்கள் காட்ட முடியாத உண்மையான இடம் எது? அதை தேடி நம்ம எங்க போனோம்? அந்த வழியத்தான் அவர் அடுத்த வரிகள்ல ரொம்ப துல்லியமா காட்டுறார். அங்கதான் வார்த்தைகளோட ஆழ நம்மள மலைக்க வைக்குது. நான் அடுத்த வரிகளை வாசிக்கிறேன். நித்திய சிற் சபை நடுவே நிறைந்து நடம் புரியும் நித்த பரிபூரணனை சித்த சிகாமணியே.
கவித்துவத்தோட உச்சம் எது. ஆமா, இந்த வார்த்தைகளை கேட்கும்போதே ஏதோ ஒரு பிரம்மாண்டமான உணர்வு ஏற்படுது. நித்திய சிற்த் சபை, அப்புறம் சித்த சிகாமணி, இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏதோ ஒரு மாய உலகத்துக்கு நம்மள கூட்டிட்டு போற மாதிரி தோணுது. ஆனா நீங்க முன்னாடி சொன்னதை வச்சு பார்த்தா இது வெளியில எங்கேயோ நடக்கிற விஷயம் இல்லைன்னு புரியுது. சரியா கணிச்சிட்டீங்க. அப்போ இந்த முடிவில்லாத பிரபஞ்ச நடனம் எங்க நடக்குது? இப்போ அந்த வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் பிரிச்சு பாப்போம். நித்திய சிற்சபை, இதுல நித்திய அப்படிங்கிறது முடிவில்லாத, நிரந்தரமான அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். சித் அப்படின்னா தூய அறிவு அல்லது ஞானம். சபை அப்படின்னா ஒரு கூடம். ஓ, அப்ப முடிவில்லான தூய ஞானம் நிரம்பிய ஒரு மாபெரும் சபை. ஆமா. இப்போ இத கேட்க உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த சபை எங்க கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு. இது எங்கேயோ வானத்திலோ அல்லது வேற பரிமாணத்திலும் இல்ல. இது உங்களுக்குள்ளே இருக்கிற விழிப்புணர்வு அப்படிங்கிற சபை. நமக்குள்ளேயே இருக்கிற விழிப்புணர்வு சபை. ஆமா. அந்த சபையோட நடுவுல நடனம் புரிவது யார்? நித்த பரிபூரணன், அதாவது எக்காலத்தும் எங்கும் நிறைந்துள்ள முழுமையான ஆற்றல். ஒரு நிமிஷம், அந்த முழுமையான ஆற்றல் அமைதியா இல்லாம ஏன் நடனம் புரியுதுன்னு பாடலாசிரியர் சொல்றார். நடனம் அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியான இயக்கம் இல்லையா? அங்கதான் தத்துவமே இருக்கு. நாம பல நேரங்கள்ல அமைதி அல்லது தியானம் அப்படின்னா ஒரு மரக்கட்டை மாதிரி அசையாம இருக்கிறதுன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா பிரபஞ்சத்தோட இயல்பே ஒரு தீராத இயக்கம்தான், ஒரு டைனாமிக் ஃப்ளோ. ஓஹோ. நம்ம மனசோட அலைபாயிர எண்ணங்களை எல்லாம் நிறுத்திட்டு ரொம்ப ஆழமா அந்த சிற்சபைக்குள்ள நாம கவனிக்கும்போது அங்க ஒரு வெறுமை இருக்காது. மாறாக ஒரு பிரம்மாண்டமான முடிவில்லாத ஆற்றல் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கிறத உணர முடியும். ஒரு அழகான நடனமாடிக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த பேரறிவோட நடனம் ஒரு பிரம்மாண்ட நடனம், ஆனா அதற்கான மேடை நம்மளோட மனசுதான் அப்படின்னு சொல்றீங்க. 100% உண்மை. அந்த பரம்பொருள் நமக்கு வெளியில இல்ல, நம்ம மனசோட மையத்துல நடனமாடிக்கிட்டு இருக்கு. இதத்தான் அவர் சித்த சிகாமணி அப்படின்னு சொல்றார். சித்தம்னா மனம், சிகாமணினா மணிமுகுடம், மனதின் மணிமுகுடம். ஆமா. இது நாம நவீன அறிவியலோடவும் பொருத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நாம மைண்ட்ஃபுல்னஸ், டீப் ஃபோக்கஸ், ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்னு பல பெயர்கள்ல சொல்றோம் இல்லையா? ஆமா, சைக்காலஜில அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தைகள் இது. ஒரு மனிதன் தன்னோட கவனச்சிதறல்களை எல்லாம் தாண்டி மனசோட உச்சக்கட்ட விழிப்புணர்வு நிலையை அடையும் போது அங்க ஒரு அளப்பரிய ஆற்றல் அவனுக்குள்ள ஒளிரும். அதுதான் அவனோட அறிவின் மணிமுகுடம். இது ஏதோ மதம் சார்ந்த விஷயம் மட்டுமடையாது. இது மனித மனதோட உச்சக்கட்ட சாத்தியக்கூறு. நவீன உளவியல் சொல்றத இந்த பாடல் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு பிரபஞ்ச நடனமா நம்ம கண்முன்னாடி நிறுத்துது. இந்த இடத்துலதான் விஷயம் இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இவ்வளவு நேரம் அவர் பிரபஞ்ச அளவுல அகண்டமா பேசிக்கிட்டு இருந்தார். ஆமா. ஆனா அடுத்த வரிகள்ல அவர் திடீர்னு ஒரு பெரும் பாய்ச்சலை நிகழ்த்துறார். ஒரு தத்துவ ஞானியா இருந்தவர் ரொம்ப ரொம்ப பர்சனலான, நெருக்கமான ஒரு உணர்வுக்கு மாறுறத நான் கவனிக்கிறேன். ஆமா, அந்த மாற்றம் ரொம்ப நுட்பமானது. நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அத்தகையோர் பெரும்பதியை அருமருந்தை அடியேன் ஆவியை என் ஆவியிலே அமர்ந்ததையா நிதியை. எவ்ளோ பெரிய மாற்றம் பாருங்க. அதுவரைக்கும் ஞான சபை, பிரபஞ்ச நடனம்னு பேசினவர் திடீர்னு என் ஆவி, எனக்குள்ளே அமர்ந்த தயாநிதி அப்படின்னு ரொம்ப உருக்கமா பேசுறார். இந்த திடீர் மாற்றத்தோட உளவியல் என்னவா இருக்கும்? இங்கதான் இந்த பாடல் வெறும் அறிவு தேடல்ல இருந்து ஆழ்ந்த அனுபவ நிலைக்கு மாறுது. அதாவது நிபந்தனையற்ற அன்போட நிலைக்கு. நீங்க ஒரு விஷயத்தை வெளியிலிருந்து பார்க்கும்போது அது ரொம்ப பிரம்மாண்டமா தெரியும். ஆமா. ஆனா அது உங்களுக்குள்ள முழுமையா கலந்துடும்போது அது ரொம்ப நெருக்கமானதா, உங்க உயிரோட ஒரு பகுதியா மாறிடும். அந்த பெரும் ஆற்றலை அவர் இங்க அருமருந்து அப்படின்னு அழைக்கிறார். அருமருந்து, அதாவது அரிய மருந்து. ஆனா எதற்காக மருந்து? மனித வாழ்வு அப்படிங்கிறதே பல நேரங்கள்ல துன்பங்களும் குழப்பங்களும் வலிகளும் நிறைஞ்சது தானே. இப்போ இத கேட்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் தோணலாம். நம்ம நிம்மதிக்கான தீர்வை நாம பலமுறை வெளியில தேடி இருக்கோம் இல்லையா? கண்டிப்பா. மன உளைச்சல் வந்தாலே நாம உடனே ஒரு புது இடத்துக்கு ட்ரிப்பு போறது, இல்லனா புதுசா ஏதாவது ஒரு பொருளை வாங்குறது, இதுதான் நமக்கு மருந்துன்னு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். சரியா சொன்னீங்க. ஆனா அந்த வெளியுலக மருந்துகள் எல்லாமே தற்காலிகமானவை. கொஞ்ச நேரத்துல அதோட எஃபெக்ட் போயிடும். ஆனா அந்த நிரந்தர துன்பங்களை தீர்க்கும் மாபெரும் மருந்தா அவர் வெளியில எதையும் தேடல. தன் உயிருக்குள்ளேயே ஊறி கிடக்கும் ஒரு அரிய மருந்தா அந்த ஆற்றலை பாக்குறார்.
ஆவியை என் ஆவியிலே அமர்ந்த தயாநிதியே அப்படிங்கிற வார்த்தைகள்ல இருக்கிற நெருக்கத்தை பாருங்க. தயாநிதி, கருணை பொக்கிஷம். ஆமா, அந்த பிரபஞ்ச நடனம் புரியும் மாபெரும் சக்தி ஏதோ வானத்திலிருந்து அதிகாரம் செலுத்துற ஒரு சர்வாதிகாரி கிடையாது. அது அவருக்குள்ளேயே, அவரோட உயிருக்குள்ளேயே ரொம்ப அமைதியா உட்கார்ந்திருக்க ஒரு கருணை பொக்கிஷம். வாவ்! மனித மனம் தன்னை உணரும்போது அது முதல்ல சந்திக்கிறது அறிவு கிடையாது, எல்லையற்ற கருணையத்தான் அப்படிங்கிறத இந்த வரிகள் ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. ஆவியிலே அமர்ந்த தயாநிதி, இதை உச்சரிக்கும் போதே நமக்குள்ள ஒரு அமைதி பரவுறத உணர முடியுது. அந்த பெரும் சக்தி என்னை அச்சுறுத்துற ஒரு விஷயம் கிடையாது, அது என்னை காக்கும் ஒரு கருணை பெட்டகம் அப்படிங்கிற உணர்வு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்குது. கண்டிப்பா. சரி, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது? தத்துவங்களை தாண்டி தனக்குள்ள இருக்கிற சபையை உணர்ந்து தனக்குள்ளேயே இருக்கிற அந்த அரிய மருந்த கண்டுகொண்ட ஒரு மனிதர் அடுத்து என்ன செய்வார்? அடுத்தவர் உலகத்தை நோக்கி திரும்புறார். ஆமா, இந்த பாடலோட இறுதி கட்டத்துக்கு நாம இப்போ வந்துட்டோம். இது உலகத்துக்கான ஒரு பெரும் அறிவிப்பு மாதிரி இருக்கு. சித்தியெல்லாம் எனக்களித்த சிவகதியை உலகீர் சிந்தை செய்து வாழ்த்துமினோ நிந்தையெல்லாம் தவிர்ந்தே. இந்த இடத்துல அவர் தான் அடைந்த அந்த உச்சக்கட்ட அனுபவத்தை உலக மக்களோட பகிர்ந்து கொள்கிறார். உலகீர்னு நேரடியா மக்களை பார்த்து ஒரு கோரிக்கை விடுக்கிறார் இல்லையா? ஆமா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அழைப்பு. எந்த ஒரு உண்மையான ஞானியும் தனக்கு கிடைச்ச பேரானந்தத்தை தனக்கு மட்டுமே சொந்தம்னு பூட்டி வச்சுக்க மாட்டார். ஷேர் பண்ண நினைப்பார். ஆமா, அவர் தனக்கு தேவையான எல்லா சித்திகளையும், அதாவது முழுமையான விழிப்புணர்வு, வாழ்வின் பேரின்பம், இதையெல்லாம் அளித்த அந்த சிவகதிய அடைஞ்சிட்டார். அந்த உச்சக்கட்ட அமைதியை அவர் உணர்ந்துட்டார். அதனால உலகத்துல இருக்கிற எல்லாரும் இதை அடையணும்னு ஆசைப்படுறாரு. எக்ஸாக்ட்லி. ஏதோ சில சீடர்களிடம் மட்டும் ரகசியமா சொல்லாம, உலகீர் அப்படின்னு உலக மக்கள் அனைவரையும் பார்த்து பொதுவா அழைக்கிறார். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கான தத்துவம் இல்ல, மனிதனா பிறந்த எல்லாருக்கும் சொந்தமான ஒரு திறவுகோல். அப்போ இதை அடைய அவர் சொல்ற வழி என்ன? அவர் சொல்ற வழி ரொம்ப எளிமையானது, ஆனா அதே சமயம் ரொம்ப கடினமானதும் கூட. சிந்தை செய்து வாழ்த்துமினோம். அந்த உயர்ந்த நிலையை தொடர்ந்து சிந்தியுங்கள், அதை நோக்கி வாழுங்கள்னு சொல்றார். ஆனா இதுல ஒட்டுமொத்த ஆணிவேரான ஒரு வரி இருக்குன்னா அது அந்த கடைசி 3 வார்த்தைகள் தான். நிந்தையெல்லாம் தவிர்ந்தே. ஆமா, அதாவது பழிச்சொற்கள், எதிர்மறை எண்ணங்கள், மற்றவங்கள பத்தின குற்றச்சாட்டுகள், இது அனைத்தையும் தவிர்த்து விடுங்கள்னு சொல்றார். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் சொல்ல வந்த அத்தனை பெரிய பிரபஞ்ச ரகசியத்தையும் சொல்லிட்டு கடைசியில ஒரு சாதாரண அட்வைஸ் மாதிரி யாரையும் குறை சொல்லாதீங்க அப்படின்னு முடிக்கிறது ஏன்? பிரபஞ்ச நடனத்துக்கும் நம்ம மத்தவங்களை விமர்சிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அது சாதாரண அட்வைஸ் இல்லைங்க, அதுதான் அந்த பிரபஞ்ச நடனத்தை காண்பதற்கான நுழைவுச்சீட்டு. நுழைவுச்சீட்டா? ஆமா, இது ஒரு மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் பாடம். நிந்தை அப்படிங்கிறது ஒரு கொடிய விஷம் மாதிரி. நாம மத்தவங்கள குறை சொல்லும் போதோ அவதூறு பேசும்போதோ நாம அறியாமலேயே நமக்குள்ள ஒரு கடுமையான நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்கிக்கிறோம். ஒரு பெரிய மலையோட உச்சியை அடையணும்னு ஆசைப்படுற ஒருத்தான் தான் முதுகுல பெரிய பெரிய பாறாங்கற்களை சுமந்துகிட்டு ஏற முடியுமா? கண்டிப்பா முடியாது. மூச்சு வாங்கும், கீழே விழுந்துடுவோம். அதேதான் இங்கேயும் நடக்குது. ஒவ்வொரு முறை நாம மத்தவங்கள விமர்சிக்கும் போதும் நிந்திக்கும் போதும் ஒரு பாறாங்கற்களை எடுத்து நம்ம முதுகுல வச்சுக்கிறோம். எவ்வளோ ஆழமான சிந்தனை பாருங்க. நம்ம மத்தவங்கள அட்டாக் பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு நமக்கு நாமே ஒரு சுமையை ஏத்திக்கிறோம். 100% உண்மை. அந்த சிவகதிய அல்லது உங்கள் வாழ்வின் உச்சக்கட்ட அமைதியை நீங்க அடையணும்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது இந்த நிந்தைகளை தவிர்க்கிறது தான். நீங்க உற்று கவனிச்சீங்கன்னா நாம அன்றாடம் பேசுற வார்த்தைகள்ல, நம்ம சிந்தனைகள்ல பெரும்பாலானவை எதையாவது அல்லது யாரையாவது பத்தின குறைகளா தான் இருக்கும். இந்த நெகட்டிவ் எண்ணங்களை சுமந்துக்கிட்டு சதா சர்வ காலமும் மற்றவங்க குறைகளை தேடிக்கிட்டு இருந்தா நம்மால எப்படி அந்த தூய்மையான சிற்சபைக்குள்ள நுழைய முடியும்? நுழைய முடியாது. எப்படி அந்த அருமருந்த உணர முடியும்? அதனால தான் நீங்க பெரிய பெரிய தத்துவங்களை படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல குறை கூறுவதையும் பழிச்சொற்களையும் விட்டுடுங்க அப்படின்னு அவர் ஆணித்தரமா முடிக்கிறார். நிந்தை இருக்கிற இடத்துல அந்த தயாநிதி இருக்க முடியாது. இதை விட தெளிவா யாருமே விளக்க முடியாது. நாம இன்னைக்கு விவாதிச்ச இந்த ஞானச்சரிய 15 பாடலோட ஒட்டுமொத்த பயணத்தையும் ஒரு முறை சுருக்கமா நினைச்சு பார்ப்போம். கண்டிப்பா. வெறும் 8 வரிகள் தான், ஆனா எவ்வளோ பெரிய பயணம். முதல்ல நூற்றுக்கணக்கான சித்தார்த்தங்களை படிச்சாலும் தன்னை உணர்வது கடினம்னு நம்ம அறிவோட எல்லைய உணர்த்தினாரு. அப்புறம் நீங்க தேடுற அந்த தெளிவு வெளியில இல்ல,
உங்களுக்குள்ளேயே இருக்கிற விழிப்புணர்வு சபையில ஒரு பிரபஞ்ச நடனமா நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னார். ஆமா. அதைத் தொடர்ந்து அந்த பெருமாற்றல் வேற எதுவுமில்ல, அது உங்க உயிருக்குள்ளேயே அமர்ந்திருக்கிற ஒரு அரிய மருந்து, ஒரு கருணை பொக்கிஷம்னு நமக்கு உணர்த்தினார். இறுதியா அந்த உயர்ந்த நிலையை நீங்க அடையணும்னா மற்றவர்களை குறை கூறுகின்ற அந்த நிந்தை அப்படிங்கிற மனப்பான்மையை முழுமையா தவிர்த்திடுங்க அப்படிங்கிற ஒரு நிபந்தனையோட முடிச்சிருக்காரு. ரொம்ப அழமையா தொகுத்து சொல்லிட்டீங்க. அறிவு தேடல்ல ஆரம்பிச்சு உள்நோக்கிய பயணமா மாறி தன் உயிர்க்குள்ளேயே இருக்கிற கருணைய உணர்ந்து இறுதியா உலக வாழ்க்கையில மனிதர்களோடு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பிராக்டிக்கல் வழிகாட்டுதலோடு இந்த பாடல் முடியுது. இது வெறுமனே ஒரு கவிதை கிடையாது, இது மனித குலத்துக்கான ஒரு முழுமையான வாழ்வியல் வரைபடம். ஆமா, இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழ்ந்த தேடலின் மூலமா நீங்க தேடுற அந்த அரிய மருந்து வெளி உலகத்துல எங்கேயும் இல்ல, அது உங்களுக்குள்ளேயே இருக்கிற ஒரு கருணை பெட்டகம்தான் அப்படிங்கறத நீங்க உணர்ந்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். வாழ்க்கையில எத்தனையோ புத்தகங்களை வாசிக்கிறதுக்கு பதிலா இந்த ஒற்றை பாடலோட வரிகளை நம்ம அன்றாட வாழ்வியலோட பொருத்தி பார்த்தாலே போதும், மிகப்பெரிய மனத்தெளிவு கிடைக்கும். நிச்சயமா கிடைக்கும். இன்றைய இந்த உரையாடலை நிறைவு செய்வதற்கு முன்னாடி இந்த காலத்துல வாழ்ற உங்களுக்கு ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. இன்றைய நவீன உலகத்துல தொழில்நுட்பமும் சமூக வலைத்தளங்களும் செய்திகளும் நம்மள சுத்தி நொடிக்கு நொடி எத்தனையோ நிந்தைகளை, அதாவது நெகட்டிவ் விமர்சனங்களை, வதந்திகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. ஆமா, நாம எக்கச்சக்கமான நெகட்டிவிட்டியை கன்சியூம் பண்றோம். நாம அறியாமலேயே அந்த நிந்தைகளை நாமும் நம் மனசுல சுமந்துகிட்டு இருக்கோம். நாளைக்கு ஒரு நாளாவது, வெறும் 24 மணி நேரமாவது இந்த பாடல்ல வர்ற மாதிரி மற்றவங்கள பத்தியோ அல்லது உங்கள பத்தியோ உள்ள அத்தனை இந்தைகளையும் தவிர்த்துவிட்டு உங்களுக்குள்ள தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற அந்த அமைதியான சிற்றபையின் நடனத்தை உங்களால கவனிக்க முடியுமா? உங்க ஆவிக்குள்ள இருக்கிற அந்த அருமருந்து உங்களால தேட முடியுமா? இன்னும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற கேள்வி. நாம எல்லாரும் கட்டாயமா முயற்சி செய்ய வேண்டிய ஒரு சவால் இது. இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட உங்களை நாங்க இன்னைக்கு தனிமையில விடுறோம். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அமைதியின் பொக்கிஷத்தை கண்டடைய எங்களுடைய உள்ளபூர்வமான வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழ்ந்த தேடலோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி.